ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2241 பகுதியை அனுபவிக்க இருக்கிறோம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவிக்கப் போகிறோம். அதற்கு அந்த பிரபந்தத்திற்கு வியாக்கியானம் அருளிய வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வரலாற்றினை சுருக்கமாக பார்த்துவிட்டு பின் பிரபந்தத்திற்குள் நுழையலாம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் புகழ் சொல்லி மாளாது. அவர் மட்டும் இல்லை என்றால் 4000 திவ்ய பிரபந்தத்தின் 24 பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் அருளிய மகானுபாவர் அவர் மட்டும் இல்லை என்றால் நமக்கு அனைத்து பிரபந்தங்களுக்குமான உரை, உள்ளுரை பொருள் இவையெல்லாம் கிடைத்திருக்காது. அதனாலே அவருக்கு நாம் நன்றி கடன்பட்டு இருக்கிறோம். அவருடைய வாழ்வும் அவருடைய வைணவ பங்களிப்பும் பற்றிய ஒரு முன்னுரையை இன்று பார்க்கலாம், வரலாற்றினை பார்க்கலாம். வியாக்கியான சக்கரவர்த்தியின் பெருமை வைணவ இலக்கிய மரபில் ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை கண்ட ஆச்சாரியர்களுள் பெரியவாச்சான் பிள்ளை தனிச்சிறப்பு மிக்க ஒருவராக திகழ்கிறார். 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் 24 பிரபந்தங்களுக்கும் உரை எழுதிய ஒரே ஆச்சாரியர் என்ற பெருமையையும் அவர் பெறுகிறார். இப்படிப்பட்ட அரிய பங்களிப்பின் காரணமாகவே வைணவ உலகம் இவரை வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைகளின் பேரரசர் என்று போற்றி புகழ்கிறது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரியவாச்சான் பிள்ளையின் காலம் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு பொற்காலமாக அமைந்தது. பெரியவாச்சான் பிள்ளையின் பங்களிப்பு வெறும் உரையாசிரியராக மட்டும் அமையவில்லை. அது வைணவ மரபில் ஒரு மையப்புள்ளியாகவும் பல்துறை வித்தகராகவும் அவரது ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. அவரது அறிவார்ந்த ஆளுமையின் உச்சத்தை வியாக்கியான சக்கரவர்த்தி என்ற பட்டம், அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த பட்டம் சுட்டுகிறது. அதே வேளையில் அவரது காவிய புலமையையும் இராமாயணத்தின் ஆழமான உட்பொருள்களை வெளிக்கொணர்ந்த திறனையும் கொண்டு அவர் இராமாயண பெருக்கர் என்ற பெயரையும் அடைந்திருக்கிறார். மேலும் அவரது அளவற்ற கருணை குணத்தையும் ஆன்மீக தலைமையையும் பரமகாருணிகர் மற்றும் அபார கருணாமிர்த சாகரர் போன்ற பட்டங்கள் பறைசாற்றுகின்றன. இத்துடன் திருவரங்கநாதன் அருளிய அபயப்பிரதராஜர் என்ற பட்டமும் தமிழறிஞர்களால் வழங்கப்பட்ட உரை பெருமன்னர் என்ற புகழும் அவரது மொழிநடை திறனையும் அடியார்களுக்கு அபயமளித்த தன்மையையும் குறிக்கின்றன. இந்த பட்டங்கள் யாவும் பெரியவாச்சான் பிள்ளையின் பங்களிப்பு ஒரு குறிப்பிட்ட துறைக்குள் அடங்காமல் வைணவ இலக்கியம், தத்துவம் மற்றும் சமூக வாழ்வு என பல பரிமாணங்களில் பறந்து விரிந்திருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய ஞான பயணத்தின் தடங்கள் என்னவென்று பார்த்தால், பெரியவாச்சான் பிள்ளையின் வாழ்வு வைணவ சம்பிரதாயத்திற்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பிற்கான அடித்தளத்தை அமைத்திருந்தது. கிபி 1228ஆம் ஆண்டு ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே பூர்வசிகை அந்தணர் குலத்தில் செங்கநல்லூர், சேஞ்சலூர் அல்லது சேங்கனூர் என்னும் திருத்தலத்தில் யாமுன தேசிகர், யாமுனர் மற்றும் நாச்சியாரம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் ஸ்ரீ கிருஷ்ணபாதர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இவருடைய பெயர். இவர் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தார். அது கண்ணன் எம்பெருமானின் திருநட்சத்திரமும் ஆகும். கண்ணன் எம்பெருமான் தான் வந்து பிறந்திருக்கிறார் என்று நிலையிலே அவருக்கு கிருஷ்ணபாதர் அல்லது கிருஷ்ணர் என்று பெயர் சூட்டினார்கள் என்று அறியலாம். வைணவ பரம்பரையிலே அபயப்பிரதராசர் என்ற சொல்லை ஆச்சான் என்று வழங்குவார்கள். இவருக்கு முன் வாய்ந்த கிருஷ்ணசூரி என்பவரை சிறியவாச்சான் பிள்ளை என்று வழங்கியதால் இவரை பிரித்து காட்ட பெரியவாச்சான் பிள்ளை என்று அழைக்கலாயினர். இவரது பெயரில் உள்ள பிள்ளை என்பது பெருமாளின் பிள்ளை என்னும் பொது வழக்கை குறிக்கும். இளமையிலிருந்தே பெரியவாச்சான் பிள்ளை
கண்ணன் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தார். அவரது ஆழ்ந்த பக்தியும் உலக இன்பங்களில் நாட்டமின்மையும் ஊர் மக்களுக்கு புரியவில்லை. அவர்கள் இவரை திருமணம் செய்து வைத்து மாற்ற முயன்றனர். ஆனால் அவர்களது முயற்சி பலிக்கவில்லை. இடையே இவர் வடநாட்டுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். யாத்திரை முடிந்து திரும்பும்போது திருவேங்கடத்தில் இவரை கண்டவர்கள் இவருக்கு சிறப்பு செய்தனர். அங்கேயே திருவேங்கடத்தில் சிறிது காலம் தங்கிய பின் சொந்த ஊரை நோக்கி திரும்பினார். பின்னர் அரங்கனை காணும் ஆர்வத்தில் திருவரங்கம் சென்றார். சென்ற இடத்தில் அரங்கநாதனை நேரில் கண்டு வழிபட இயலவில்லை. இரவெல்லாம் அரங்கநாதன் நினைவாகவே பட்டினியாக இருந்தபோது அரங்கநாதனே ஒரு பெண் வடிவில் வந்து அவருக்கு பாலும் பழமும் தந்தாராம். இதனை கண்ட அந்தணர்கள் இவரை அழைத்து சென்று அரங்கநாதனை கண்டு வழிபடச் செய்தனர். பின்னர் அவர் திருவரங்கத்திலேயே வாழ்ந்து வந்தார். பெரியவாச்சான் பிள்ளையின் ஞான பயணத்தில் ஆச்சாரியர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது. அவர் ஸ்ரீ மாதவர் என்ற இயற்பெயர் கொண்டவரும் பராசர பட்டரால் பட்ட பெயர் பெற்றவருமான நஞ்சியர் மற்றும் நம்பிள்ளை ஆகிய ஆசிரியர்களிடம் பாடம் கேட்டார். இவர்களுள் நம்பிள்ளையை தம் ஆசிரியராக கொண்டார் பெரியவாச்சான் பிள்ளை. நம்பிள்ளையின் பல சிஷ்யர்களுள் முதன்மையானவராக திகழ்ந்து அவரிடமிருந்தே அனைத்து சாஸ்திர அர்த்தங்களையும் கற்று தேர்ந்தார். நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளையின் தனித்துவமான திறமையை நன்குணர்ந்து இவரை திருவாய்மொழிக்கு விளக்க உரை எழுதும்படி வேண்டினார். பெரியவாச்சான் பிள்ளைக்கு நாயனார் ஆச்சான் பிள்ளை அவரது சகோதரியின் மகன் ஸ்வீகார புத்திரர். வாதிகேசரி அழகிய மணவாளஜியர், பரகாலஜியர், பரகாலதாசர் ஆகியோர் பெரியவாச்சான் பிள்ளைக்கு முக்கிய சீடர்களாக திகழ்ந்தனர். வாதிகேசரி அழகிய மணவாளஜியரை ஞானத்தில் மேம்படுத்திய ஒரு நிகழ்வு பெரியவாச்சான் பிள்ளையின் ஆச்சாரிய பெருமையை பறைசாற்றுகிறது. சன்னியாசி ஆவதற்கு முன்பு வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் பெரியவாச்சான் பிள்ளையின் திருமாளிகையில் திருமடப்பள்ளி கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். அவர் அவ்வளவாக கல்வி ஞானம் பெற்றிருக்கவில்லை. ஒரு நாள் திருமாளிகையில் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வேதாந்த விஷயமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் அவரிடம் எந்த விஷயம் பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவரது அறிவின்மை காரணமாக மிகவும் கடுமையாக பேசி முசல கிசலயம், அதாவது உலக்கை கொழுந்து என்ற இல்லாத ஒரு கிரந்தத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருப்பதாக கூறினார்கள். இதை அப்படியே தன் ஆச்சாரியனிடம் தெரிவித்தார் அழகிய மணவாளஜியர். அதன் பின்பு பெரியவாச்சான் பிள்ளை அவருக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தர முடிவு செய்தார். சில வருடங்கள் கழித்து அவர் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து சந்நியாசியாகி வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் என்று அழைக்கப்பட்டார். பின்பு நம்முடைய சம்பிரதாயத்தில் நிறைய கிரந்தங்களை எழுதினார். பின்னர் அவரே முசலகசலயம் என்ற நூலையும் எழுதினார் என்பது தனிச்சிறப்பு. 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களின் உரை வளம் பற்றி பார்க்கலாம். பெரியவாச்சான் பிள்ளையின் அளப்பரிய பங்களிப்பின் சிகரம் 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் அவர் அருளியிருக்கக்கூடிய வியாக்கியானங்களாகும். வைணவ ஆசிரியர்களுள் இவரே முழு பிரபந்தத்திற்கும், அதாவது 24 பிரபந்தங்களுக்கு முறை கண்ட ஒரே ஆச்சாரியர் என்ற தனிச்சிறப்பை பெறுகிறார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இந்த உரைகள் பெரும்பாலும் மணிப்பிரவாள நடையில் அமைந்துள்ளன. மணிப்பிரவாளம் என்றால் தமிழும் வடமொழியும் கலந்து அமைந்த நடை. வியாக்கியான சக்கரவர்த்தி என்று பெரியவாச்சான் பிள்ளை பட்டம் பெற்றதற்கு பல காரணங்கள் உண்டு. மணிப்பிரவாளம் என்பது முத்தும் பவளமும் கலந்து கோத்த மாலை போல வட சொல்லும் தமிழ் சொல்லும் கலந்து எழுதப்பட்ட உரைநடையாகும். பெரியவாச்சான் பிள்ளையின் உரைகள் மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் இனிய தமிழ் சொல்லாட்சியும் காணப்படுகிறது. உதாரணமாக கடவுள், உலகம், உயிர் ஆகிய 3 தொடர்பு பற்றி கூறும்போது வடமொழி சொற்களை கையாண்ட இவர் இயற்கையை வர்ணிக்கும் போது இனிய தமிழ் சொற்களை பயன்படுத்தினார். அவரது உரைகளின் ஆழம், விரிவு மற்றும் எளிமை ஆகியவை தனிச்சிறப்பு பெற்றவை.
அவரது உரைகள் ஆழ்வார் பாசுரங்களின் ஆழமான தத்துவார்த்த பொருள்களை விரிவாகவும் அதே சமயம் சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் விளங்கின. வைணவ உரையாசிரியர்களின் உரைநடை பேச்சு நடையில் அமைந்தது. கணக்கற்ற பழமொழிகள், மரபு தொடர்கள், நாட்டுப்புற கதைகள் ஆகியவற்றை இவரது உரைநடையில் காணலாம். இது இவரது உரைகளை மிகவும் சுவாரஸ்யமாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கியது. இதன் மூலம் திவ்ய பிரபந்தத்தின் உட்பொருளை பரவலாக கொண்டு போய் சேர்த்தார். நம்பிள்ளையின் கட்டளைப்படி பெரியவாச்சான் பிள்ளை திருவாய்மொழிக்கு 24,000 கிரந்தம், 24,000 படி கொண்ட விரிவான வியாக்கியானம் செய்தார். இதுவே 24,000 படி என்று அழைக்கப்படுகிறது. அதே போல திருப்பாவைக்கு 3000 படி என்ற வியாக்கியானத்தையும் எழுதினார். திருப்பாவைக்கு பலர் வியாக்கியானங்கள் எழுதியிருந்தாலும் பெரியவாச்சான் பிள்ளையின் உரையை மிகச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பெரியாழ்வார் திருமொழி முதல் 4 பத்துக்களுக்கு மிகச்சரியாக சொல்ல புகுந்தால் முதலில் இருந்து வாக்கு தூய்மை என்னும் 432வது பாசுரம் வரை அவர் எழுதிய உரை தற்போது கிடைக்கவில்லை, கரையான் அரித்து விட்டதாக சொல்கிறார்கள். இந்த பகுதிக்கு மட்டும், அதாவது இந்த 432 பாசுரங்களுக்கு மட்டும் பெரியஜியர் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் எழுதி இதிலே சேர்த்திருக்கிறார். இவர் இராமாயண பெருக்கர், அதாவது காவிய விளக்கத்தின் சிகரம் எனவும் அழைக்கப்படுகிறார். பெரியவாச்சான் பிள்ளையின் புலமை 4000 திவ்ய பிரபந்தத்துடன் நின்று விடவில்லை. இராமாயணத்திலும் அவருக்கு அளவற்ற ஈடுபாடு இருந்தது. இராமாயண அர்த்த விசேஷங்களை ஆழமாக எடுத்துரைத்ததால் வைணவ உலகம் இவரை இராமாயண பெருக்கர் என்று போற்றியது. பெரியவாச்சான் பிள்ளை இராமாயணத்திலிருந்து முக்கியமான சில ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு விளக்கமான வியாக்கியானத்தை ஸ்ரீ இராமாயண தனி ஸ்லோகியில் எழுதியுள்ளார். அவரது இராமாயண விளக்கங்களின் தனிச்சிறப்பு விபீஷண சரணாகதி பற்றிய அவரது புலமை மிக்க மிகச்சிறந்த விளக்கங்களாகும். இந்த விளக்கங்களுக்காகவே அவருக்கு அபயப்பிரதராஜர் என்ற சிறப்பு பெயர் சூட்டப்பட்டது. பெரியவாச்சான் பிள்ளையின் இராமாயண புலமையையும் அருளி செயல் மீதான அவரது ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான படைப்பு பாசுரப்படி இராமாயணம் ஆகும். அந்த நூலில் அவர் ஆழ்வார் பாசுரங்களில் இருந்தே வார்த்தைகளை எடுத்து கையாண்டு இராமாயணம் முழுவதையும் ரத்தின சுருக்கமாக தந்திருக்கிறார். இராமாயணத்தின் பாரம்பரிய காண்டங்களான பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் ஆகிய அனைத்தையும் ஆழ்வார் பாசுரங்களின் வரிகளை கொண்டே அமைத்திருக்கிறார். பாசுரப்படி இராமாயணம் என்பது இராமாயண கதையை ஆழ்வார் பாசுரங்களின் மூலம் விவரிப்பதன் மூலம் தமிழ் வேதங்களான திவ்ய பிரபந்தத்திற்கு ஒரு உயர்வான இடத்தை கொடுக்கிறது. இது வால்மீகி இராமாயணத்தின் பொருளை புரிந்து கொள்ள திவ்ய பிரபந்தம் ஒரு இன்றியமையாத கருவி என்பதை நிலைநிறுத்தியது. இவர் பரம காருணிகர். கருணையும் தத்துவ விளக்கங்களும் நிறைந்த வியாக்கியானங்களை அருளியவர். பெரியவாச்சான் பிள்ளையின் குணம், ஞானம் அவரது உரைகளிலும் நூல்களிலும் மட்டுமல்லாமல் அவரது அன்றாட வாழ்க்கையிலும் அவர் அளித்த எளிமையான உபதேசங்களிலும் வெளிப்பட்டது. அவரது கருணை, ஞானம் மற்றும் எளிமையான உபதேசங்கள் அவற்றை வெளிப்படுத்தும் பல வாழ்க்கை நிகழ்வுகள் அவருக்கு பரமகாருணிகர், அளவற்ற கருணையாளர் மற்றும் அபார கருணாமிரத சாகரர், கருணை அமுத கடல், சாகரம் என்றால் கடல் என்று பொருள், கருணை அமுத கடல் என்ற பட்டங்கள் வழங்கப்பட்டதன் பொருளை உறுதிப்படுத்துகின்றன. பெரியவாச்சான் பிள்ளையின் வாழ்க்கை நிகழ்வுகள் சிக்கலான தத்துவ கருத்துக்களை எளிய நடைமுறை உதாரணங்கள் மூலம் விளக்கின. இது இவரது கருணை குணத்தின் வெளிப்பாடாகும். உதாரணமாக, கிருபைக்கு பாத்திரர்கள் வெர்சஸ் லீலைக்கு பாத்திரர்கள் என்ற ஒரு, இப்போதைக்கு பட்டிமன்றம் என்று சொல்கிறாருமே, அது போன்ற ஒரு விவாதம் நடந்தது. ஒருவர், நாம் எல்லோரும் எம்பெருமானின் கிருபைக்கு பாத்திரர்களா அல்லது அவருடைய லீலைக்கு பாத்திரர்களா என்று கேள்வி எழுப்பிய போது பெரியவாச்சான் பிள்ளை, அகப்பட்டோம் என்றிருந்தால் கிருபைக்கு விஷயம்,
நாம் இந்த சம்சார சாகரத்தில் பிடிபட்டு உழல்கிறோமே என்று நினைத்தால் நாம் எம்பெருமானின் கிருபைக்கு பாத்திரர்கள். உடன்பட்டோம் என்றிருந்தால் லீலைக்கு விஷயம். நாம் இந்த சம்சார சாகரத்தில் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக எண்ணினால் அப்போது நாம் எம்பெருமானின் லீலைக்கு பாத்திரராகிறோம் என்று பதிலளித்தாராம். அற்புதமான நயமான பதில் அல்லவா? அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் குறை காணுதல் பற்றி ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவிடம் குறை கண்ட போது பெரியவாச்சான் பிள்ளை அவனை பார்த்து, யமன் தன்னுடைய வேலையாட்களிடம் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் குறையை பார்க்காமல் அவர்களிடமிருந்து தள்ளியே இருக்கச் சொல்கிறார். பிராட்டியும் சொல்கிறாள், ந கஷ்டின் ந அபராத்தியதி, பிறரிடம் குற்றம் காணாதீர்கள், யாரிடம்தான் குற்றம் இல்லை என்று பொருள். எம்பெருமான் என்னுடைய பக்தர்கள் குற்றம் செய்தாலும் அதுவும் நன்மைக்கே என்று சொல்கிறான். ஆழ்வார் பெருமானின் பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாட வேண்டும் என்கிறார். இவர்கள் எல்லோரும் பக்தர்களை கொண்டாடும் போது பக்தர்களை நிந்திக்கவும் ஒருவர் வேண்டுமே, அதை நீரே செய்ய கடவுது என்று அவரிடம் சொன்னாராம். இந்த நிகழ்வுகள் பெரியவாச்சான் பிள்ளையின் ஆழ்ந்த ஞானத்தையும் கருணையையும் வைஷ்ணவ சித்தாந்தத்தின் மீதான அவரது உறுதியான பிடிப்பையும் எடுத்து காட்டுகின்றன. உரைநடை சிறப்பு மற்றும் பிற பங்களிப்புகள். பெரியவாச்சான் பிள்ளை உரை பெருமன்னர் என்று தமிழறிஞர்களால் புகழப்பட்டவர். இந்த பட்டம் அவர்களது உரைகளின் தனித்துவமான பாணி, ஆழம் மற்றும் பரந்துபட்ட அணுகுமுறை காரணமாகவே அவருக்கு வழங்கப்பட்டது. அவரது உரைகள் வெறும் விளக்கங்களாக இல்லாமல் ஆழ்வார்களின் அனுபவங்களை வாசகர்களும் அனுபவிக்கும் வகையில அமைந்தன. 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை கண்டதுடன் பெரியவாச்சான் பிள்ளை பல பிற நூல்களையும் இயற்றியிருக்கிறார். அவரது முக்கியமான நூல்களில் சில ஸ்தோத்திர கிரந்தங்கள், பூர்வாச்சாரியர்களின் ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, கத்தியத்ரயம் மற்றும் ஜிதந்தே ஸ்தோத்திரம் போன்றவைகளுக்கு வியாக்கியானம் அருளியிருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இரகசிய கிரந்தங்கள், மாணிக்க மாலை, பரந்த ரகசியம், சகல பிரமாண தாத்பரியம் போன்ற இரகசிய கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். இரகசிய திரயம் பற்றி மிகச்சிறப்பாக விளக்கும் நூல்கள் இவை. இரகசிய திரயம் விளக்கங்களை ஏழுபடுத்தியதில் இவர் முதன்மையாக திகழ்ந்தார். இவருடைய பிற தத்துவ நூல்கள் திரிமத சித்தாந்த சார சங்கிரகம், கலியன் அருளப்பாடு போன்ற வைணவ சித்தாந்த கோட்பாடுகளை விளக்கும் நூல்களை இயற்றியிருக்கிறார். அவரது இரகசிய கிரந்தங்கள் மீதான வியாக்கியானங்கள் வைணவத்தின் ஆழ்ந்த தத்துவார்த்த அம்சங்களை முறைப்படுத்தி பிற்கால ஆச்சாரியர்களுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தன. வைணவ மரபில் பெரியவாச்சான் பிள்ளையின் நீடித்த தாக்கம், அவரது பங்களிப்பு அவரது காலத்திற்கு அப்பால் வைணவ மரபில் ஒரு நீடித்த மற்றும் அழியாத தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தென்கலை வைணவத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது. அவரது காலம் திருவரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு பொற்காலமாக அமைந்தது. பெரியவாச்சான் பிள்ளையின் உரைகள் வைணவ மரபின் தொடர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பாலமாக அமைந்தன. மணவாள மாமுனிகள் போன்ற பிற்கால ஆச்சாரியர்கள் அவரது உரைகளை அடிப்படையாக கொண்டது அவரது பங்களிப்பு ஒரு தனிப்பட்ட சாதனையாக இல்லாமல் ஒரு மரபின் அடித்தளமாக அமைந்தது என்பதற்கான தெளிவான சான்றாகும். மணவாள மாமுனிகள் தனது உபதேச ரத்தின மாலையில் பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தினாலே அதனால்தான் பிற்காலத்தில் உள்ளவர்கள் அருளிச்செய்யின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் அதன் உண்மையான அர்த்தங்களை பரப்பவும் முடிந்தது என்றும், அவரது வியாக்கியானம் கிடைக்காமல் போயிருந்தால் யாராலும் அருளிச்செயலின் அர்த்தத்தை அறிந்து கொண்டிருக்கவே முடியாது என்றும் குறிப்பிடுகிறார் பெரியஜியர். மேலும் மாமுனிகள் தனது 30வது பாசுரத்திலே திருவாய்மொழியின் பிரதான 5 வியாக்கியான கர்த்தாக்களில் பெரியவாச்சான் பிள்ளையும் ஒருவர் என்றும், அந்த வியாக்கியானங்களை பாதுகாத்து நம்மிடையே பரப்பியராவிட்டால் அருளிச்செயன் அர்த்தங்களை புரிந்து கொண்டே இருக்க முடியாது என்றும் சிறப்பாக குறிப்பிடுகிறார். ஒரு மகத்தான ஆச்சாரியரின் நினைவு. பெரியவாச்சான் பிள்ளை வைணவ இலக்கியத்திலும் தத்துவத்திலும் ஒரு அழியாத முத்திரையை பதித்த மகத்தான ஆச்சாரியர் ஆவார்.
அவரது வாழ்வும் அளப்பரிய இலக்கிய பங்களிப்புகளும் வைணவ மரபின் செழுமைக்கு காரணமாக அமைந்தன. 4000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கு முறை கண்ட தனிச்சிறப்பு இராமாயணத்தின் ஆழமான உட்பொருளை வெளிக்கொணர்ந்தது. ஸ்தோத்திர மற்றும் இரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள் அருளியது என அவரது படைப்புகள் பன்முகத்தன்மை கொண்டவை. அவருக்கு வழங்கப்பட்ட வியாக்கியான சக்கரவர்த்தி, இராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர், அபயப்பிரதராஜர் போன்ற பட்டங்கள் அவரது பன்முக பெருமைகளையும் அறிவார்ந்த ஆன்மீக மற்றும் மொழிநடை திறனையும் காட்டுகின்றன. மணிப்பிரவாள நடையை எளிமைப்படுத்தி பேச்சு வழக்கு, பழமொழிகள், நாட்டுப்புற கதைகள் இவற்றை தனது உரைகளில் இணைத்து வைணவ தத்துவத்தை சாமானிய மக்களுக்கும் கொண்டு சேர்த்தது அவரது புரட்சிகரமான அணுகுமுறையாகும். அவரது வாழ்க்கை நிகழ்வுகள் அவரது ஆழ்ந்த கருணையையும் ஞானத்தையும் குருபக்தியையும் வெளிப்படுத்துகின்றன. பெரியவாச்சான் பிள்ளை தென்கலை வைணவத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட முன்னோடிகளில் ஒருவராக திகழ்கிறார். அவரது உரைகள் இல்லை என்றால் ஆழ்வார் பாசுரங்களின் ஆழமான அர்த்தங்கள் பிற்கால சந்ததியர் கிடைக்காமல் போயிருக்கக்கூடும் என்று மணவாள மாமுனிகள் கூறியது போன்று பிற்கால ஆச்சாரியர்கள் வெளிப்படையாக போற்றியது வைணவ மரபில் அவரது நீடித்த மற்றும் அழியாத தாக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. இன்று வரை வைணவ அடியார்கள் ஆழ்வார்கள் பாசுரங்களின் உட்பொருளை புரிந்து கொள்ள பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானங்களையே முதன்மை ஆதாரமாக கொள்கின்றனர். பெரியவாச்சான் பிள்ளையின் தனியன் அவரது பெருமைகளை சுருக்கமாக சொல்கிறது. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாவ்யாவாய நமோ யாமுன சூனவே யத் கடாக்ஷைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. யாமுனரின் திருக்குமாரரும் யாருடைய கடாட்சம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் கிருபையையும் நமக்கு எளிதாக அளிக்க வல்லதோ அந்த பெரியவாச்சான் பிள்ளையை வணங்குகிறேன் என்பது இந்த தனியனின் பொருள். அவரது வாழ்வும் படைப்புகளும் உபதேசங்களும் வைணவ பக்தர்களுக்கு என்றும் வழிகாட்டியாக திகழும். அவரது நினைவை போற்றுவது வைணவ மரபின் ஆழத்தையும் அதன் ஞான பொக்கிஷங்களையும் பாதுகாப்பதற்கு சமமாகும் என்ற இந்த அளவிலே இந்த சுருக்கமான பெரியவாச்சான் பிள்ளையின் வரலாறு பற்றிய குறிப்பினோடு இந்த பதிவினை நிறைவு செய்யலாம். நாளை அதே போல மற்றும் ஒரு விளக்கமான உரையருடைய அழகிய மணவாள பெருமாள் நாயனாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் பார்த்துவிட்டு பின்னர் பிரபந்தத்திற்குள் நுழைவோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்காழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, இராமாயண பெருக்கர், அபயப்பிரதராசர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.